நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி ஜாப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் தான் உங்களுக்கு பணியிடம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 32,000க்கு மேற்பட்ட சேலரி கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி ஆஃப் இந்தியா லிமிடெட் நெய்வேலியிலேருந்து தான் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, நெய்வேலியில் இருக்கிற இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கீழே கேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வேகன்சி, அதாவது கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே போதும், நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிரும். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா என்எல்சி இந்தியன் லிமிட்டட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியிலேருந்து தான், நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியிலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இந்த ஜாபான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024க்கு 2023க்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நெய்வேலி, நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்கும். அண்ட் அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அண்டு ஜார்க்கண்ட் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சோலார் பிளான்ட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வேக்கன்சி இருந்தால் அந்த இடத்துலையும் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதையும் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் பொறுத்த மாதிரி தான் உங்களுக்கு சேலரியும் வேரியேஷன் ஆகும். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 49 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமோ அல்லது பார்ட் டைமோ பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான போஸ்ட் கிராஜுவேட்டு எது படிச்சிருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கலை பற்றி படிச்சிருந்தாவே நீங்கள் போதுமானது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளானிங்கோட நீங்கள் மெக்கானிக்கலில் ஏதாவது நீங்கள் மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த கார்டு இருக்குது இல்லைங்களா, அது பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கேட்போம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், சிலது 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்கலாம். சரிங்களா, 49 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்டி சீஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்காக பார்த்தீங்கன்னா E5 கிரேடுக்காக உங்களுக்கு 52 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமோ அல்லது பார்ட் டைமோ நீங்கள் டிகிரியில் மெக்கானிக்கலை பற்றி முடிச்சிருந்தாவே போதும். மெக்கானிக்கல் ப்ராஜெக்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E4 கிரேட்லையும் அண்ட் அடிஷ்னல் சீஃப் மேனேஜர் மெக்கானிக்கலில் உங்களுக்கு 2 வேக்கன்சியும், அண்ட் அடிஷ்னல் சீஃப் மேனேஜர் மெக்கானிக்கல் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும், அண்டு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் மெக்கானிக்கல் 7க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமோ அல்லது பார்ட் டைமோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமோ அல்லது பார்ட் டைமோ பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது நீங்கள் படித்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் கிரிடை பற்றி படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் வோல்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்டி சீஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1க்காக 2 வேக்கன்சி
வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் 2க்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சீஃப் மேனேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக அந்த பேட் டைமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்சியும் அண்ட் டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக அல்லது பார்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் அதாவது டிப்ளமோவில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மெயினாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்டி இன்ஜினியரிங் சிவிலுக்காக 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2க்கு வந்து உங்களுக்கு 10 வேக்கன்சி வந்து உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் சீஃப் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க் லெவலில் போஸ்டிங் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக எதுவும் கிடையாது, உங்களுக்கு கிளர்க் லெவலில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிரேடுக்காக உங்களுக்கு 7 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஜாபும் கொடுக்கல. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸில் அந்த மாதிரி வந்து 1 இயரோ அல்லது 2 இயரோ 3 இயரோ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்காகவும் கொடுத்துருக்காங்க, மேனேஜருக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தேன், மெடிக்கலில் பற்றி உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேனேஜர் HR கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் ஃபுல் டைமாக அல்லது பார்ட் டைமாக 2 இயராவது நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் ஆஃபீஸர் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி அதாவது எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஜி டிகிரியோ அல்லது NBO அல்லது MBBSல நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலோ அல்லது MS அண்டு DNB இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோ ஆப்ரேஷனை பற்றி அண்ட் மெடிக்கல் சம்மந்தத்தை பற்றி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST OBC இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியேஷன் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு E2லேருந்து E8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஜாப்க்கும் அதாவது 6 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேஸ்ட்டோ அந்த ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுக்குறாங்க. அப்பர் ரிலாக்ஸேஷன் அண்ட் லோவர் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z சரிங்களா, 50,000லேருந்து உங்களுக்கு 2,80,000 வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து முதலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓப்பன் செலெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மூலிமா வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆஃப் ஏரியா அண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா NLC அண்ட் இந்தியா வந்து உங்களுக்கு அசோசியேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு நெய்வேலியில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் 80 மார்க்கும் அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 மார்க் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து 50% வந்து URUWSக்கும் அண்ட் 40% வந்து OBC NLC இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு UREWS இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 854 ரூபாயும், SC STக்கு வந்து பார்த்திங்கன்னா 284 ரூபாயும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அண்ட் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்றது எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து ஒரு நாள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அன்றைக்கி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி
அண்டு நீங்கள் அப்ளை அது ஃபேஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் புதுசாக யூசர் ஐடி ஜெனரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி அதாவது தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். சரிங்களா, நெய்வேலியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் டெக் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட்